நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அல்லேலூயா. நீதிமான் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் அறிவிலே என்ன செய்வானா? விருத்தி அடைவான். அவன் அறிவு விருத்தி அடையும். நீதிமானுடைய சுகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நீதிமானுடைய சுகம் கர்த்தருக்கு அருவருக்கப்பட்டதல்ல, அவர் விரும்புகிறார். நீதிமானாய் இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே யாரெல்லாம் நீதிமானாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் போதிக்கிறார். அவர்கள் அறிவிலே என்ன செய்கிறார்கள்? விருத்தி அடைகிறார்கள். அவங்க செய்கிற எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டா அறிவோடு என்ன செய்வார்கள்? செய்வார்கள். வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஓசியாவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. போதும். என் ஜனங்கள் அறிவில்லாததுனால என்னவா மாறுறாங்கன்னா சங்காரமாய் போகிறார்கள், வீணாய் போகிறார்கள். சில நேரங்களிலே நம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் வீணாக போகிறது என்றால், சில நேரங்கள் நான் என்னவா மாறுறேன்னு கேட்டா அறிவில்லாமல் என்ன செய்கிறேன்? அறிவில்லாமல் பேசுகிறேன், அறிவில்லாமல் நடந்து கொள்ளுகிறேன். ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ வார்த்தையை நீதிமானுக்கு என் தெய்வம் போதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் நீதிமானுக்கு கர்த்தர் போதிக்கிறார்னு கேட்டா, நீதிமான் ஒரு நாளும் எதுவா இருக்கக்கூடாதுன்னு கேட்டா அறிவில்லாமல் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அறிவில்லாமல் செயல்படவே கூடாது. அதுக்காக தான் தேவன் வேத புஸ்தகத்தை கர்த்தரும் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், கர்த்தருடைய நாம மகிமைக்காக, தேவன் உன்னை விருத்தியடை செய்வதற்காக தேவன் திருவசனத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அவருடைய போதனையிலே நீங்க எப்படி இருங்கன்னு கேட்டா, நீங்க நிலைத்திருங்கள். ஆமென். சுவிசேஷம் வேறு, ஆனால் சபையிலே தேவன் உங்களுக்கு போதிக்கிற வசனம் வேறு. சுவிசேஷம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தையாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் சபையிலே பண்ணப்படுகிற பிரசங்கம் எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சபை என்பது உங்களை அறிவில்லாதவர்களாக அல்ல, உங்களை என்னவா மாற்ற விரும்புகிறதுன்னு கேட்டா, உங்களை அறிவுள்ளவர்களாக, அறிவிலே நீங்கள் விருத்தி அடைவதற்கு சபை உங்களை என்ன செய்யுமா? வழி நடத்தும். கண்டித்து உபதேசம் ஒரு மனுஷனை குறைவாய் தள்ள போவதே அல்ல. கண்டிக்கிற உபதேசம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் எல்லாரையும் வாசிக்க சொல்லுவேன். ஏன்னா அதுலதான் என்னை குறித்து, என் பாவத்தை குறித்து, என் செய்கைகளை குறித்து அதுல தெளிவாக என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மனைவி கணவனிடத்தில் எப்படி இருக்கணும், கணவன் மனைவியிடத்தில் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன கனத்தை கொடுக்கணும் என்பதை நீதிமொழிகளிலே தேவன் தெளிவாக தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். எதுக்காகனா
நீங்கள் அறிவில்லாமல் என்ன செய்யக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், சபையிலே விசுவாசியாய் இருக்கிற நாம் எல்லாருமே அறிவுள்ளவர்களாய் அறிவிலே விருத்தி அடைவதற்காக என் தேவன் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அறிவில்லாமல் செய்ததனால இவங்க சங்காரமாய் போய்விட்டார்கள். சில நேரங்கள் நாம் செய்கிற செயல்கள் அது வீணாய் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்ன இல்ல, அறிவில்லாமல் பேசுறோம், அறிவில்லாமல் செய்கிறோம். ஆனால் வேதம் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்வு விருத்தி அடைவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, தாவீதுடைய வாழ்வு ஏன் சிக்கிக் கொள்ளாதபடி, அவன் போகிற இடமெல்லாம் தேவன் ஏன் அவனை தப்புவித்தார் என்றால், அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவன் தேற்றினவனாக, அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக, தன்னை மாற்றிக்கொண்டதனாலே தேவன் அவனை என்ன செய்தாரா, விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு திறமை இருந்தும், தாவீதுக்கு தந்திரங்கள் இருந்தும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஏன் மீறவில்லை என்றால், அவனுக்கு ஒன்று தெரியும், எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் கோலியாத்தை கொன்று நான் கொண்டேன் என்று சொல்லவில்லை, என் பலத்தினாலே என் தந்திரத்தினாலே அவனை வீழ்த்தினேன் என்று சொல்லவில்லை. தேவன் தந்த ஈவு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று தாவீது சொன்னான். அல்லேலூயா. என் நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லல, இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறேன். ஒரு வேளை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் திறமை என்று சொல்லாதீங்க, தேவ நாமத்தை கொண்டு கர்த்தரை நடத்தினார். எல்லா இடங்களிலும் நீங்கள் எப்படி செயல்படுங்கன்னு கேட்டா, கர்த்தருடைய போதனையின்படி அறிவிலே நீங்கள் என்ன செய்யுங்க, விருத்தி அடைங்க. பாருங்க, வேலையில விருத்தி உண்டு, வருமானத்தில் விருத்தி உண்டு, தொழிலிலே விருத்தி உண்டு. ஆனால் அறிவில்லாத போவோம் என்றால் இவை அனைத்தும் நமக்கு வீண். அல்லேலூயா. எல்லாமே நமக்கு சௌகரியமா இருக்கிறது. ஆனால் அறிவு இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில எதை கொண்டு வரும்னு கேட்டா, இழப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் நம்மளால என்ன செய்ய முடியல, பொறுமையா திரு வார்த்தையை நம்மளால கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் அவருடைய கரத்துல என்னால கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியல, அடங்கி இருக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அறிவோடு செயல்படு, தேவன் உனக்கு ஞானத்தை கத்த தருகிறார். அல்லேலூயா. அறிவு விருத்தி அடைந்தால் அவன் வாழ்வு அடுத்து எதுல விருத்தி அடையும் கேட்டா, வாசித்து பாருங்களேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது போதும். அறிவிலே விருத்தி அடைந்த பிறகு இரண்டாவது அவன் எதிலே விருத்தி அடைகிறான், விசுவாசத்திலே. அறிவு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், விசுவாசத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மனம் தளரவே மாட்டாங்க. எது நடந்தாலும், என்ன காரியம் நேரிட்டாலும் விசுவாசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்வதில்லை,
விலகுவதே அல்ல. விசுவாசத்திலே விருத்தி அடைவார்கள். நாளுக்கு நாள் அவருடைய விசுவாசம் விருத்தி அடையும். வார வாரம் என் விசுவாசம் என்ன செய்யும்? விருத்தி அடையும். தாவீதுடைய வாழ்க்கையில சொல்ற நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என்ன செய்யப்படணும்? விருத்தி அடையணும். திங்கக்கிழமை விசுவாசம் விருத்தி அடையும், செவ்வாய்க்கிழமை அவிவிசுவாசம் வந்துடும். ஆமே, அப்படி இருக்கக்கூடாது. ஆகினால்தான் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அறிவில்லாமல் நடக்காதீங்க. வேதத்தின்படி தேவ சமூகத்திலே நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை என்ன செய்யுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுப்பாராம்? சகல விதமான ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. ஞானத்திலே நீ விருத்தி அட. இரண்டாவது, விசுவாசத்திலே விருத்தி அடைய. அது உனக்கு ஏதுவாக இருக்கும். ஞானம் இல்லாமல் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது? நம்மளால் நிற்க முடியாது. அறிவில்லாமல் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட முடியாது. தாவீதை கொல்லுவதற்கு படைகள் எல்லாம் திரண்டு வந்த பொழுதும் தேவ சமூகத்தில் அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, சவுலின் கையில் இருந்து நான் தப்புவிக்க, அவன் பார்வையிலிருந்து நான் தப்புவிக்க எனக்கு என்ன கொடுங்க? எனக்கு ஞானத்தை கொடுங்க. இரண்டாவது, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லா விதத்திலையும் பாருங்க. ஒரு கட்டத்துல தாவீது மலையிலே போய் ஏறி குகையிலே அவன் பயந்து இருக்கும் பொழுது சவுலுடைய ஆட்கள் எல்லாரும், சவுல் சொல்லுகிறான், அவன் பெரிய தந்திரவாதி, அவனை எதனால அவனை கை கொள்ளலான்னா அவன் நடையை, அவன் பாதத்தை என்ன செய்யுங்க, எங்கெங்கெல்லாம் பாதம் இருக்கோ அந்த பாதத்து பின்னாடி போனா அவனை எளிதா என்ன செஞ்சிடலாம், பிடித்து விடலாம் என்று சொல்லி சவுளுடைய அறிவை பாருங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு கர்த்தருடைய நினைவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்துரு உன்னை எவ்விதத்திலும் உன்னை பின்தொடர்ந்தாலும் நீ கர்த்தருக்குள்ளே ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவாய் என்றால், கர்த்தர் ஞானத்திலே உன்னை விருத்தி அடைவாய் என்று சொன்னால், விசுவாசத்தில் நீ விருத்தி அடைவாய் என்று சொன்னால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன என்ன? அல்லேலூயா. உன்னை எந்த விதத்திலும் பின்தொடர்ந்தாலும் உன்னை பின்பற்றவே முடியாது. ஏனென்றால் நீ விசுவாசத்துல எப்படி இருக்கிற? விருத்தி அடைகிற. எல்லா விதத்திலும் விசுவாசத்துல என்ன செய்யுங்க? விருத்தி அடைய பழகி கொள்ளுங்க. நன்மையானாலும் தீமையானாலும் விசுவாசத்திலே நில்லுங்க. நிச்சயமாய் அந்த விசுவாசம் உன்னை அவமானப்படுத்தவே படாதார். அல்லேலூயா. கடலிலே நான் நடக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடந்தானா இல்லையா? நடந்த உடனே கொஞ்ச நேரம் கீழே பார்த்த உடனே தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு. ஆண்டவர் அவன் கரையை பிடிச்சு சொல்றாரு, ஏன் அவிவிசுவாசமா இருக்கு? இன்னைக்கு நீங்க கீழே விழும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அவிவிசுவாசமா இருக்குது? தோற்று போவதெல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லுகிறார், பிரிவினை வரும்போதெல்லாம் சொல்லுகிறார், மனவேதனை அடையும் போதெல்லாம் சொல்றாரு, ஏன்பா விசுவாசம் உன் வாழ்க்கையில குறைஞ்சது? ஏன் விசுவாசம் உன் வாழ்க்கையில குறையுது? நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? பல நேரங்களில் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம், பல நேரங்களில் தோய்ந்து போகும் போதெல்லாம், பல நேரங்களிலே கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என் காதுகளிலே துணிக்கிற வார்த்தை, ஏன் அவிவிசுவாசிக்கிறாய்? அல்லேலூயா. விசுவாசத்துல விருத்தி ஏன் அடையவில்லை? என்ன நடந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் நீ கர்த்தர் மேலே விசுவாசம் கொண்டு இருப்பாய் என்றால் அந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றும். விசுவாசத்தினாலே நீதிமான், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலே நாளுக்கு நாள் என்ன செய்யுங்க? விருத்தி அடைங்க. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உன் விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது உன் விசுவாசம் இன்னும் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அல்லேலூயா. உன் விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது, உன் விசுவாசம் விருத்தி அடையும் பொழுது, கர்த்தர் தாவீதுக்கு நாளுக்கு நாள் உலகத்திலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி அவனை விருத்தி அடைந்து செய்ததை போல கர்த்தர் உங்களையும் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீங்க விருத்தி அடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உபாகத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல்ல உன் அறிவிலே விருத்தி அட, இரண்டாவது உன் விசுவாசத்திலே விருத்தி அட, மூன்றாவது வேதம் சொல்லுகிறது தேவன் கற்பித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் என்ன செய்ய? கைக்கொள்ளு. அல்லேலூயா. இவைகளை நீ கைக்கொள்ளுவாய் என்றால், எதுக்கு தேவன் இதை கைக்கொள்ளுன்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேலே நீ எல்லாரும் சொல்லுங்க, நான் நன்றாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. நல்லா இருப்பதற்கு. இந்த உலகத்திலே தேவன் என்னை நல்லா வைப்பதற்கு எதை கைக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய நியமனம். இவைகளை என்ன செய்? கைக்கொள்ள மறந்துடாதே. பல நேரங்களில் என் கையை விட்டு மீறி போகிறது. பல நேரங்களிலே கட்டளைகளை மீறி நான் செயல்படுகிறேன். அவருடைய நியமங்களை மீறி நான் செயல்படுகிறேன். ஆகினால்தான் நன்றாய் இருந்த என் வாழ்வு இப்ப என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டா, அல்லேலூயா. இன்னைக்கு நாமே சுதாரித்துக் கொள்ளுவோம். நன்றாய் இருந்த என் குடும்பம் ஏன் இன்னைக்கு நலங்கட்டதாய் மாறுகிறது என்றால், ஏதோ விதத்திலே கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் மீறிட்டேன். ஆனா இது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, நீ நல்லா இருப்பதற்காக. வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நீ நல்லா இருப்பதற்காக. ஆராதனை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நீ நல்லா இருப்பதற்காக. அவன் பகை உண்டாவதற்காக அல்ல. சபை என்பது எதுக்காக? நீ நல்லா இருப்பதற்காக. சபை என்பது கூடி வருவது எதற்காக? பொறாமைக்காக அல்ல, மற்றவளை பார்ப்பதற்காக அல்ல, நான் பெரியவன் நீ பெரியவன் இருப்பதற்காக அல்ல. இந்த சபை எதுக்காக? ஆராதனை எதுக்காக? நான் நல்லா இருப்பதற்காக. அல்லேலூயா. தேவன் ஒரு ஆலயத்தை தேவன் வடிவமைத்து அந்த ஆலயத்திலே தேவன் எதற்காக இருக்கிறார் என்று கேட்டால், என் பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளே வருவார்கள், அவர்கள் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் போதிக்கும் பொழுது அதிலே அவர்கள் விருத்தி அடைந்து அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் நீங்க எப்படி இருப்பீங்க? கேட்கலையே. ஆமே சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வெளியே சத்துரு பார்க்கறான், நீ எப்படி நல்லா இருப்ப, வாயிலிருந்து எப்படி சொல்றேன்னு பாப்பான். நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். கடனா இருந்தாலும் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்.
வியாதியா இருந்தாலும் சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். சாபங்கள் வந்தாலும் சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். உபத்திரம் வந்தாலும் சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வனைகள் எத்தனை கோடி கணக்கான காரியங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நின்று சொல்லுகிறேன் நான் நல்லா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுங்க? இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தை விதைங்க. வருகிற நாட்களிலே தேவன் உன்னை எல்லா விதத்திலும் எப்படி வைப்பார்னு கேட்டா, கர்த்தர் உன்னை நல்லா இருக்க வைப்பா. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீங்க கைக்கொள்ள மறவாதீங்க. இரண்டாவது சொல்லப்படுகிறது, அதிலே 3வது வசனத்திலே, இவைகளுக்கு நீ என்ன கொடு? அவைகளுக்கு செவி கொடு. எவைகளுக்கு? கற்பித்த கற்பனைகளுக்கு. அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு என்ன செய்? செவி கொடு. அப்பொழுது உன் வாழ்வு எப்படி இருக்குன்னு கேட்டா, பாலும் தேனும் ஓடுகிற உன் குடும்பமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சஞ்சலங்களும் தவிப்பும் உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகும். ஆமென். அதற்கு மாறா எது வரும்னு கேட்டா, பாலும் தேனும் உன் வீட்டிலே, உன் தேசத்திலே, சபையிலே கர்த்தர் பெருக கத்த கிருபை செய்வார். அல்லேலூயா. அவைகளுக்கு செவி கொடு, வார்த்தைக்கு செவி கொடு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திரு வார்த்தைக்கு நாம் அனைவரும் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்கள் பிசாசானவன் செவியை அடைக்க கூடும். தேவன் சொன்ன வார்த்தையை மறக்கடிக்க செய்யும். வேதம் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே இருந்தார்கள். ஆனால் பிசாசானவனோ அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தந்திரம் உள்ளவனாய் தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் காதிலே கேட்காதபடி மறக்க செய்து அவர்களை பாவம் உண்டாக்க அவன் கிருபை செய்தான். அல்லேலூயா. பாவத்தை உட்கொள்ள அவன் தந்திரங்களை செய்தான். ஆகினால் தான் தேவன் சொல்லுகிறார், என் அருமையான விசுவாசியே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான தாய்மார்களே, என் அருமையான சகோதரிகளே, உங்கள் செவிகளை என் தேவ வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க. நீங்க கேட்பீங்க அப்படின்னா உன் வீடு பாலினாலும் தேனினாலும் வாக்கு தத்தத்தினாலும் கத்த நிரம்ப கத்த கிருபை செய்வார். ஒரு நாளும் என் வீடு துன்பத்தினாலும் பிரச்சனையினாலும் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் என் வீடு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னையிலிருந்து என் வீட்டில் என்ன ஓடணும்? பால், ஆமென், தேன், சுவையான வாழ்வு என் வீட்டிலே ஓட கத்த கிருபை செய்வார். துக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே, கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே, வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே, வீட்டிலே நாள்தோறும் காணப்படுகிற போராட்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே, வீட்டிலே காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே, வீட்டிலே காணப்படுகிற எல்லா வஞ்சகத்தையும் தேவன் மாற்றுங்க ஆண்டவரே, வீட்டிலே காணப்படுகிற எல்லாவித கண்ணீரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றுங்க ஆண்டவரே. என் வீடு கல்லறையா இருக்கக்கூடாது, என் வீடு அழுகையா இருக்கக்கூடாது, என் வீடு துக்கமா இருக்கக்கூடாது, என் வீடு எப்பொழுது கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென். செவி கொடுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்க. செவி கொடுத்தால் நிச்சயம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும்.